நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் இந்தியாவின் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த சஸ்வதி பட்நாயக். 2015ஆம் ஆண்டில் நான் இயற்கை மசாலா பொருட்களை பயிரிடுதல் மற்றும் வர்த்தகம் செய்வது தொடர்பான ஒரு புதிய தொழிலை தொடங்கினேன். ஒரு வருடத்திற்குள் சாகுபடி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இருப்பினும் எனது அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகும் வினைப்பொருட்களை விற்பனை செய்வதற்கும் முறையான சந்தை வாய்ப்புகளை என்னால் ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு குவிண்டால் அளவுக்கான ஆர்டரை கூட என்னால் பெற முடியவில்லை. மேலும் பெரிய அளவில் வர்த்தகம் செய்வதற்கு எனது நிதி நிலைமை போதுமானதாக இல்லை. நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நான் 18 ஜூலை 2016 அன்று சத்தியலோகத்தில் நடைபெற்ற சகஸ்ரநாம ஹோமத்தில் கலந்து கொண்டு எனது தொழிலில் வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தித்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திவ்யமங்கள தரிசனமும் சக்தி வாய்ந்த ஹோமமும் எனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. சத்தியலோகத்திலிருந்து திரும்பும்போது கொல்கத்தாவில் உள்ள ஒரு நிறுவனத்திடம் இருந்து எனக்கு எதிர்பாராத அழைப்பு வந்தது. அவர்கள் எங்கள் தயாரிப்பின் சந்தைப்படுத்தலை கையாள ஒப்புக்கொண்டதுடன் உடனடியாக 60 டன் பொருட்களுக்கு ஆர்டர் கொடுத்தனர். அதன் பிறகு எனக்கு மேலும் 30 டன்களுக்கு மற்றொரு ஆர்டரும் கிடைத்தது. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தாலும் ஒரு பெரிய கவலை எழுந்தது. இவ்வளவு பெரிய அளவில் வர்த்தகம் செய்வதற்கு தேவையான நிதியை நான் எப்படி ஏற்பாடு செய்வது? மீண்டும் ஒரு முறை கருணை மிக்க எங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அருளினார். அந்த நிறுவனம் மொத்தமுள்ள 90 டன்களையும் 3 கட்டங்களாக எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டது. ஒவ்வொரு முறையும் பொருட்களை எடுப்பதற்கு முன்பு முன்பணம் வழங்கியது. கூடுதலாக எங்கள் தயாரிப்புகளை புதுடெல்லி மற்றும் ஹைதராபாத்தில் எங்கள் சொந்த வர்த்தக பெயரில் விற்கவும் அவர்கள் முன்வந்தனர். 1 குவிண்டால் விற்கவே போராடிய நிலையில் இருந்து 90 டன் மதிப்புள்ள ஆர்டர்களை பெறும் அளவுக்கு ஏற்பட்ட இந்த நம்ப முடியாத மாற்றம் எங்கள் ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் மட்டுமே சாத்தியமானது. பகவானின் அளவற்ற தெய்வீக சக்தி என் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளது. சர்வ வல்லமை படைத்த எனது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன்.